கவின் பாருங்கள் அழகாக சோஃபாவில் ஏறி உக்காந்துக்கிட்டு ஃபோட்டோ பார்த்துட்ருக்கான்னு ரொம்ப பூரிப்பாக போனேன். போய் பார்த்தா தான் தெரியுது, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை கிழிச்சு வச்சுருக்கான். கவினோட பர்த்டேக்கு எங்கள் மாமா பொண்ணு என்னுடைய ஃபோன்லேருந்து எனக்கே தெரியாமல் இந்த ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணி சின்னதாக ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்தா. அதுக்குள்ளேயே அவன் இப்படி பண்ணிட்டான் அந்த ஃபோட்டோவை. இதெல்லாமே கவினுடைய ஃபோட்டோ தான், பார்த்துட்ருக்காரு அவர். அப்புறம் நானும் கவினும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். போகிற வழியில் இந்த பழம் பறித்து கொடுத்தேன். கவின் சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தான். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வீட்டில் சாப்பாடு வடித்து வச்சுட்டு தான் போனேன். இப்போ குழம்பு மட்டும் ரெடி பண்ணணும். என்ன குழம்பு ரெடி பண்ண போகிறேன்னா, நைட்டே கொஞ்சம் மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். அதோட வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்து தண்ணி மட்டும் குக்கரில் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை தாளித்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ குக்கரில் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கவினுக்கு தனியாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். டபுள் பின்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அவிச்சு சாப்பிட்டா, அதாவது சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சுண்டல் மாதிரி அவிக்க போகிறேன். ஒரு 50 கிராம் போல் ஊற வச்சு ஈவினிங்காக தான் அதை அவிச்சு கொடுக்கணும் கவினுக்கு. குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கவின் வீடியோவே எடுக்க விடல, சாரிங்க, ரெசிபி போட முடியல. ஆனால் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கவின் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டான். இன்றைக்கி தான் அம்மாவே கண்ணு வைக்கக்கூடாது, அந்தளவுக்கு குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக சொல்ல வரேன்.